கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மீறின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலிக்கும் தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். The gospel portion taken for today's devotion is from John chapter 20 verses 1 to 8. Early on the first day of the week, while it was still dark, Mary Magdalene went into the tomb and saw the stone had been removed from the entrance. So she came running to Simon Peter and the other disciple, the one Jesus loved, and said, "They have taken the Lord out of the tomb, and we don't know where they have put him." So Peter and the other disciple started for the tomb. Both were running, but the other disciple outran Peter and reached the tomb first. He bent over and looked in at the strips of linen lying there, but did not go in. Then Simon Peter, who was behind him, arrived and went into the tomb. He saw the strips of linen lying there, as well as the burial cloth that had been around Jesus' head. The cloth was folded up by itself, separate from the linen. Finally, the other disciple who had reached the tomb first also went inside. He saw and believed. Here ends the gospel portion. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்கள் யாருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவானுடைய திருப்பெயர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மறக்க முடியாதவை உண்மையான ஒரு நிகழ்வாய் கூட இருக்கின்றது. உலக மக்களுக்கு மீட்பை அருளும்படியாக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கூட ஒப்புக் கொடுத்தார். மரணத்தை சந்தித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ மாமனிதர்கள், அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள் எல்லாரும் வந்தார்கள், வந்து வாழ்ந்தார்கள், பின்புதாக மரித்து போனார்கள். அவருடைய கல்லறைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசுவானுடைய கல்லறையோ இன்றைக்கு அது காலியாய் கூட இருக்கின்றது. அந்த கல்லறை இருக்கின்ற ஆலயம் மாத்திரம்தான், அந்த இடம் மாத்திரம்தான் லுத்தரன் சபையாரிடத்திலே கூட அது இருக்கின்றது. கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதல் நம் அனைவருக்கும் புதிய அறிவு, புதிய உறவு, புதிய பொறுப்பை கொடுக்கின்றது என்று சொல்லி நாம் வாசிக்கிற அந்த வேதவசத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. முதலாக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை மகதலேனா மரியாள் தான் அதை பார்க்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது மரியாள் கல்லறைக்கு அங்கே செல்லுகின்றார். கல்லறைக்கு செல்லுகின்ற பொழுது உயிரற்ற உடலை பார்ப்பதற்காக இங்கே செல்கின்றார். மரியாதை செலுத்த, அஞ்சலி செலுத்த, நறுமண பொருட்களை பூச 3ஆவது நாளிலே கூட அங்கே போகின்றார். அங்கே போகின்ற பொழுது அங்கே பார்க்கின்றதான ஒரு செய்தி, இயேசுவானவரை பிணமாக பார்க்க வேண்டும் என்று சொல்ல வந்தவருக்கு இயேசுவானவர் உயிரோடு கூட இருந்ததை கூட பார்த்து சந்தோஷம் அடைகின்றார். இயேசுவானவர் அவரை பெயர் சொல்லி அழைக்கின்றார், மரியாதை என்று சொல்லி. அதை போலவே கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். உயிர்த்தெழுந்ததான இயேசு உங்களை ஓன் பண்ணுகின்றதான பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கூட டெவலப் பண்ணுகின்றதான இயேசுவானவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்து இருக்கின்றார். இது நமக்கு கிடைக்கப்படுவதான ஒரு நியூ ரியலைசேஷன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புதிய உறவு நமக்கு கொடுக்கப்படுகின்றது, நியூ ரிலேஷன்ஷிப்.
யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவானவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு முறைகளிலே பார்க்கின்ற பொழுது சீடர்களை அழைத்த போது அவர் குருவானவராக இருக்கின்றார், சீடர்களாக கூட இருக்கின்றார். பின்பதாக நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகின்றார், மேய்ப்பன் ஆடுகள் என்று சொல்லி. பின்பதாக திராட்சை செடி கொடிகள் என்கின்ற உறவு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பின்பதாக எஜமான் வேலைக்காரன் என்ற உறவு கொடுக்கப்படுகின்றது. பின்பதாக சிநேகித உறவாய் கூட மாறி போனது. யோவான் 15-14 பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பின்பதாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற உறவு ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள், சகோதரி, என் பிதா உங்கள் பிதா என்று சொல்லி மரியாளுக்கு அந்த அறிவித்ததை போலவே இன்றைக்கு நாம் எல்லாரும் இயேசுவானுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். கிறிஸ்துவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று உண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறான ஒரு செய்தி. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது புதிய பொறுப்பு அங்கே கொடுக்கப்படுகின்றது. புதிய பொறுப்பு, நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கின்ற பொழுது நீ போய் சீடர்களிடத்திலே போய் சொல் என்று சொல்லப்படுகின்றன ஒரு கட்டளை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது. மரியாள் அங்கே ஓடி போய் சீடர்களுக்கு அறிவிக்க ஓடுகின்றதான ஒரு செய்தி. நற்செய்தி அறிவிக்கும் பணி சீடர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. முதலாக அதிகார பத்திர பதிவு கொடுப்பதை போல இயேசுவானவர் அந்த மரியாதை கூட பயன்படுத்துகின்றார். அதே போலவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி நாம் புதுமையை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், அவரை பற்றி நான் அன்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். புதுமைகளை செய்ய விரும்புகின்றார். அவரை சந்திக்க படுவதற்கு நாம் ஆயத்தப்பட்டு இருக்கின்றோம், அடுத்தவரை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த புதிய வருடத்திலே கூட கடவுள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆதலால் புதிய அறிவு, புதிய உறவு, புதிய பொறுப்பு பெற்றிருக்கின்றன. நாம் உயிர்த்தெழுந்த திருநாளிலே கூட மற்றவரை கூட திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நாம் சுபம் செய்வோம். பரிசுத்தமும் சிவன் இருந்த நல்ல தேவனை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய ரியலைசேஷன், புதிய உறவு, புதிய பொறுப்பு நீர்களுக்கு கொடுத்தேன். அதை நாங்கள் ஏற்று உம்மை அறிந்து கொண்டு குடும்பமாய் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை தெரிவிக்கின்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக நம்முடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கமும் நம் அனைவரோடு நம்முடைய திருச்சபையோடு கூட இருந்து நினைப்பதற்கு எதிர்பார்க்கிறது வளர ஆசீர்வாதங்களை தந்து இன்று விட சார்ந்த காத்து எடுத்துவராக, ஆமென். யாருக்கும் மறுபடியும் இயேசு திருநாளுடைய வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.